எப்படி இந்த பேர் வந்தது? தேவ ஆவியை பெற்றவன். இவனை போல விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷன் கிடையாது, எகிப்து தேசம் முழுவதும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, பார்வோன் கண்ட சொப்பனத்தை தேவ ஆவியோடு கூட இணைத்து வெளிப்படுத்தின ஒரு மனுஷன். ஆமென். எழுதி கொள்ளுங்க. முதலாவது, ஞானமுள்ள மனுஷன் எந்த இடத்துல உயர்த்தப்பட முடியுங்க? எந்த இடமா வேணா இருக்கலாம். உங்களுக்குள்ள இருக்கிற ஞானம் வெளிப்படும் போது, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அறிவு வெளிப்படும் போது, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் செயல்படும் போது, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை எழுப்பி உங்களிடத்திலிருந்து ஒரு வார்த்தைகள் பிறப்பித்து சொல்லப்படும் போது, அது அந்த தேவையான மனுஷனுக்கு போய் சேரும் போது, அந்த இடத்துல நீங்கள் உயர்த்தப்படுவது மாத்திரமல்ல, ஒரு ஜனக்கூட்டம் காக்கப்படும். பார்வோனுக்கு நல்லா தெரியுது, இவர் சாதாரண ஆள் இல்ல, தேவ ஆவியை பெற்ற மனுஷன். இவர் வெறும் புத்தி மட்டும் இல்லைங்க, இவர் ஞானம் உள்ள மனுஷன். ஏன்? நான் கண்ட சொப்பனத்தை என் இருதயத்தில் இருக்கிற பாரம் நீங்குகிற வரைக்கும் அந்த சொப்பனத்துக்கு ஒரு விடை சொன்னார்.